Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Yes, Amazfit T-Rex Watch உடைய unboxing and features வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. இது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். பிடிச்சிருந்ததுனா லைக் and ஷேர் கொடுங்க. Amazfitல இருந்து T-Rex Watch வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்டுக்கும் வந்து பார்சல் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் தான் பண்ணுறோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு சேஃபாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ வாட்ச் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். Amazfit T-Rex ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் AMOLED டிஸ்பிளே, 20-day பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட், 50 மீட்டர் பில்ட்-இன் GPS மல்டி ஸ்போர்ட் மோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து T-Rex வாட்ச். வாட்சோட லுக் பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்குது, டயல் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வாட்சை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த casio வாட்ச் இருக்கும் இல்லையா, அந்த மாடல் அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரகட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது. ஸோ இதனுடைய லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு கிளாஸி லுக்காக இருக்குது. ஸோ இது கூட என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் ப்ளஸ் ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாட்ச் எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா சைடில் செலக்ட் பட்டன் ஒன்று இருக்கும், அது லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி QR ஸ்கேன் கோட் கேட்கும். ஸோ அதுக்கு நம்ம ஜிப் ஆப் வந்து நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட நம்ம பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆன் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணால் 724ன்றது ஸ்டெப்ஸ் கவுண்ட். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படின்றத ஸ்டெப் கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ரேட். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம இதில் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர்னு சொல்லலாம். ஸோ இதில் ஸ்டெப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இன் மீட்டரில் காமிக்குது. அதுக்கப்புறமா வந்து கேலரிஸ் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே காட்டுது. ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு கால்குலேட் பண்ணி கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பிரைட்னஸ் வந்து நார்மல் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்னு கொடுத்துருக்குது. கீழே ஸ்டேட்டஸ், PAI, ஹார்ட் ரேட், ஒர்க் அவுட், ஆக்டிவிட்டீஸ், வெதர், மியூசிக், அலாரம், ஈவென்ட் ரிமைண்டர், டைமர், நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க ஆப் கீழே. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்டெப் கவுண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மீட்டரில் இருக்கிறது, அந்த கேலரிஸ் பர்ன் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும். அடுத்து PAI பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னதுன்னா ஒரு வீக்லி கோல் வந்து நமக்கு கொடுத்துரும். அது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அது. ஸோ அதுவும் நல்லா இருக்குது அந்த ஆப்ஷன் கூட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், அந்த ஹார்ட் ரேட் கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். கீழே அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா லைட், இன்டென்சிவ், ஏரோபிக், அனாரோபிக், ஸோ அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட் அதுக்கேற்ற மாதிரி சென்ஸ் பண்ணி வேல்யூ கொடுக்கும் போல். அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங், அவுட்டோர் சைக்கிளிங், பூல் ஸ்விம்மிங், ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மிங், ட்ரெட்மில், இன்டோர் சைக்கிளிங், எலக்ட்ரிக்கல் ட்ரெயினர், எக்ஸசைஸ் அப்படின்னு நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிளைம்பிங், ஸோ ட்ரையல் ரன்னிங் அண்ட் ஸ்கையிங், அவுட்டோர் ட்ரெக்கிங், ட்ரையாத்லான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணியிருக்கோம், ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அது உள்ளே இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் சைக்கிளிங் பண்ணதுனால ஸோ அதனுடைய இதெல்லாம் வந்து உள்ளே கொடுத்துருந்தது, எவ்வளோ தூரம் நம்ம சைக்கிளிங் பண்ணோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தது, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். அடுத்து வெதரை பற்றி டீட்டெயில்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அடுத்து மியூசிக் பார்த்தீங்கன்னா அதான் மொபைலில் சாங் வச்சு நம்ம இது மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அலாரம் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈவெண்ட் ரிமைண்டர் இருக்குது, டைமர் இருக்குது, கவுண்ட் டவுன், ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் நல்லா இருந்தது. இப்போ நம்ம ஃபோனை எங்கேயாவது வச்சுருவோம் இல்லையா. ஸோ இப்போ இதுவே நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ரிங் அங்கே கொடுக்கும். ஸோ அதன் மூலிமா நம்ம வந்து ஃபோனை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து காம்பஸ் இருக்குது, டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாட்ச் ஃபேஸ் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் 3 வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது. ஒன்று வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே வந்து அந்த அளவுக்கு
லுக்காக இருக்க மாதிரி தெரியல, அந்த வாட்ச் ஃபேஸ் மட்டும் எனக்கு இது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் டியூரேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் தான். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் அப்பு, நெக்ஸ்ட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, நெக்ஸ்ட்டு சிஸ்டம், ஸோ அபவுட் வாட்ச், ஸோ ரெகுலேட்டரி ரீபூட், ஷட் டவுன் பண்ணுறது, ஃபேக்ட்ரி ரீசெட். ஸோ வாட்ச்க்கு ஏற்ற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டமில் இருக்குது. அடுத்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்குது. ஸோ நம்ம ஃபோனில் வந்து நம்ம என்னெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கோமோ நோட்டிஃபிகேஷனுக்கு, ஸோ அது எல்லாமே வந்து இதில் நமக்கு காட்டும். ஸோ கால் ஏதாவது வந்துச்சுன்னா இதுவே அலர்ட் காமிக்கும். பட் வந்து நம்மளால் பேச முடியாது, நம்ம மியூட் பண்ணலாம், காலை வந்து கட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இது மூலிமா நமக்கு இருக்குது. இப்போ ஜிப் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஜிப் ஆப்பை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து நம்ம ப்ரொஃபைலில் போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா டிவைஸ் நேம் கொடுத்துருக்கோம். அப்புறம் பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ வந்து நம்ம சார்ஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். வாட்ச் ஃபேஸ் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த வாட்ச் ஃபேஸ் செட்டிங்ஸில் 30 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி கூட நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஸ்க்ரீன், இன்கமிங் கால் அலர்ட்னு ஒன்று இருக்குது. அப்போ வந்து வாட்சில் வந்து நம்ம ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ரிமைண்டர், வாட்ச் அலாரம், ஆப் அலர்ட் இருக்குது. ஸோ ஆப் அலர்ட்டும் அதே மாதிரி தான். எந்த ஆப்பில் வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெரிய வரணும் அப்படின்றது வாட்சில் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வாட்ச்லேயே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஐடில் அலர்ட்ஸ் அதுவும் இருக்குது. நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு அலர்ட் வந்து நம்ம கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்கமிங் எஸ்எம்எஸ், கோல் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் டிடெக்ஷன்ஸ் இருக்குது, டிடெக்ஷன் மெத்தட். ஸோ ஃபைண்ட் வாட்ச், அடுத்து வந்து ஃபைண்ட் வாட்ச், டிஸ்கவரபிள், ஆக்டிவிட்டி, ஹார்ட் ரேட் ஷேரிங், ரியல் டைம் டேட்டா, பேண்ட் லொக்கேஷன், லிஃப்ட் ரிஸ்ட் டு வியூ இன்ஃபர்மேஷன், ஃபைண்ட் ஃபோன் ரிங்டோன்ஸ், ரன் இன் பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வாட்ச் டிஸ்பிளே செட்டிங்ஸ். நம்ம வாட்சில் வந்து என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற ஐட்டம்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டஸ், PAI கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ரேட்ஸ், ஒர்க் அவுட், ஆக்டிவிட்டீஸ், வெதர், மியூசிக், அலாரம், ஈவெண்ட் ரிமைண்டர், ஸ்டாப் வாட்ச். ஸோ இது எல்லாமே அதில் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன். ஸோ நமக்கு வைப்ரேஷன் வந்து நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லோ வைப்ரேஷன், மீடியம், ஹை அந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வெதர் செட்டிங்ஸ் இருக்குது, பேரிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஸ்டார்ட் வீக் ஆன், செக் ஃபார் அப்டேட்ஸ். ஸோ நம்ம ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா, நியூ அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம செக் ஃபார் அப்டேட்ஸில் செக் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷனில் மை கோல்ஸ், மை ரெக்கார்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஆட் அக்கௌண்ட்ஸ், யூசர் ஃபீட்பேக்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த PAI, ஸ்லீப் ரேட்டு, நம்ம ஸ்லீப் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, ஸ்லீப் டியூரேஷன் அண்ட் டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நல்லா கிளியராக இதில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா PAI இன்ஃபர்மேஷன் நமக்கு காட்டுது. ஸோ ஒரு நாளும் வந்து எவ்வளோ PA வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு கிளியராக இதில் காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ PA நமக்கு தேவை அப்படின்றது, ஸ்டில் நீட் டு earn 2 PAI to reach the next goal அப்படின்ற மாதிரி நமக்கு எவ்வளோ PA வேணும் அப்படின்றது நமக்கு காட்டிடும். ஸோ இதில் ஸ்லீப் இன்ஃபர்மேஷன், ஹார்ட் ரேட் இன்ஃபர்மேஷன் பற்றி நமக்கு கிளியராக காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப் நம்ம எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம், லைட் ஸ்லீப்பு, REM, awake, sleep time at night, proportion of deep sleep, REM proportion, awake times, fell asleep. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஸ்லீப் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நமக்கு கிளியராகவே காமிக்குது. REM proportion, REMனா என்ன அப்படின்றது நமக்கு கீழே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்சில் நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு குட் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிட்டாக வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஹார்ட் ரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஆவரேஜ், மேக்ஸிமம் ஹார்ட் ரேட், மினிமம் ஹார்ட் ரேட், ரிலாக்ஸ்டு, லைட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் காட்டுது. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருந்தது நீங்களும் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.